நிகழ்வில் அடுத்து இலக்கிய வழி நீலாவணன் சிறப்பிதழ் இதழ் மதிப்பீடு. இதனை செய்வதற்காக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஏஎஃப்எம் அசப் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு 20 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. விழித்துக் கொள்வதில் 5 நிமிடங்களை காப்பாற்றலாம் என்ற நம்பிக்கையில் பொதுவாக உங்கள் அனைவரையும் விழித்துக் கொண்டவனாக அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சிறிய குறிப்பொன்றை வாசித்து கொண்டு நூலினுடைய இலக்கிய வழி செஞ்சியுடைய சிறப்புதல் குறித்த என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த குறிப்பை அடிப்படையாக கொண்டுதான் நீலாவணனை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக வேண்டிய இந்த குறிப்பை இந்த இடத்திலே நான் மனித சமுதாயத்தின் இதயமாக, குரலாக, சக்தியாக கலையை விளங்குகிறது. அது தன்னை கலை மூலமாகவே வெளிக்காட்டுகிறது. கலையிலேயே வாழ்கிறது, கலையிலேயே நிறைவு பெறுகிறது. மனித சமுதாயத்தோடு ஒன்றுவிட்ட கலை வழியாகவே மனிதன் தன்னை உணர்த்துகிறான். மனித சமுதாயம் கலையிலேயே தான் நிம்மதியும் பெறுகிறது. இவ்வாறான கலைகள் பல வடிவங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் கவிதை கலை. கவிதை என்றுமே மண்ணோடும் மக்களோடும் வாழ்கிறது. சமூக, பொருளாதார, அரசியல், பண்பாட்டு அம்சங்களான அன்பு, ஆசை, காதல், இன்பம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, வறுமை, சோகம், துன்பம், கோபம் முதலானவற்றின் வெளிப்பாடாக கவிதை எப்போதும் மக்களோடு வாழ்கிறது. மனிதன் எப்போதும் அழகை தேடிக்கொண்டிருப்பவன். தனது அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உணர்வுக்கும் ஒரு பற்றுக்கோளை தேடிக்கொண்டிருப்பவனுக்கு கவிதை ஒரு தெப்பமாக அமைகிறது. மொழி பிறந்த போதே கவிதையும் பிறந்து விட்டதாக கருதப்படுகிறது. மொழியின் சுவாசமாக கவிதையே என்றும் நின்று நிலவுகிறது. இக்கவிதை ஒரு வரையறைக்குள் அடங்குவதில்லை, அடக்கவும் முடியாது. அது வரையறைகளை மறுக்கிறது, விதிமுறைகளை உடைக்கிறது, மீறுகிறது. இக்கவிதை படைப்பாக்க திறன் கொண்ட ஓர் இலக்கிய வடிவம். இலக்கிய படைப்புகள் உள்ளே கவிதைக்கென்று சில தனித்துவமான குணாம்சங்களும் நுணுக்கங்களும் உண்டு. ஒரே வடிவம், ஒரே பாணி, ஒரே தோரணை ஆகியன கவிதை எனும் படைப்பிலக்கியத்தில் நின்று நிலைப்பதில்லை. வாழ்க்கை மாறுவதைப் போல கவிதையும் மாறிக்கொண்டே இருக்கிறது, புதிய உருப்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை இதனை சங்க இலக்கியங்கள், அற இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், மகாகவி, பாரத, சமகால நவீன கவிதை ஆகிய தொடரிலே காணலாம். சிறந்த கவிதை என்பது தானாகவே தோன்றுகின்ற ஒரு விடயம் அல்ல. அதனை உருவாக்க அறிவும் உணர்வும் வேண்டும், உழைப்பும் முயற்சியும் வேண்டும், ஒரு தேவையும் நோக்கமும் வேண்டும். இவ் அம்சங்கள் பாரதியிடம் வாய்த்ததால் தான் அவனால் ஒரு மகாகவியாக வெளியிட முடிந்தது. பாரதிதாசன் குடிகொண்டதால் தான் அவனால் பாரதியின் வாரிசாக முடிந்தது. இந்த அடிப்படையிலே நின்று நோக்குகின்ற போதுதான் ஈழத்தில், குறிப்பாக கிழக்கிழங்கையில் நீலாவணனை நவீன தமிழ் கவிதை முன்னோடியாக காண முடிகிறது. இந்த நீலாவணன் தாம் வாழ்ந்த காலத்தில் நான் மேற்குறித்த அடிப்படையை வைத்துக் கொண்டு வெகு யதார்த்தமாக தன்னுடைய படைப்புகளை வெளிக்கொண்டு வந்தார். நீலாவணன் இவருடைய சிறுகதை ஆசிரியர் உமா வரதராஜன் அவர்களே ஒரு வில்லங்கம் பிடித்தால் என்று சொன்னது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். நான் அதை சொல்லும் போது நினைத்துக் கொண்டு ஒரு வில்லங்கம் இன்னொரு வில்லங்கத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. ஒரு வில்லங்கம் இன்னொரு வில்லங்கத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. அது சரியாகத்தான் சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் 2 பேருமே ஒரு வில்லங்கம் பிடிச்சாக்கள் தான். ஆனால் உமா வரதராஜனுடைய வில்லங்கத்தை பற்றி பேசுவதற்கு அல்லது காலம் அதற்கு பதில் சொல்லும். இவர்கள் வெறுமனே ஒரு கவிஞர்களாக, படைப்பாளிகளாக பார்ப்பதை விட, நீலாவணனை கூட படைப்பாளியாக பார்ப்பதை விட ஒரு சுவாரஸ்யமான, ஒரு சமூக உணர்வு கொண்ட,
ஒரு ஆற்றல் உள்ள ஆளுமையாக காண்பதற்கு அவர் ஒரு வில்லங்க பிடிச்ச ஆளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அவர் கருத்தியலை எங்கட பாஷையிலே நாங்கள் அப்படி சொல்லுகிறோம். அவருடைய கருத்தியலை சரியாக உள்வாங்கி பார்க்கிற போது அவர் அவ்வாறான ஒருவராக இருந்தார். அவர் நீண்ட காலம் இன்னொரு 2 அல்லது 3 தசாப்தங்கள் எங்களோடு வாழ கிடைத்திருந்தார். அவரோடு எங்களுக்கும் பழகுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும். அதே நேரம் உலகளாவிய ரீதியிலே பேசுவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக எங்களுடைய பெருமைக்குரியவராக அவர் இருந்திருப்பார் என்பது எங்களுடைய எண்ணமாக மிக குறுகிய காலத்திலே குறிப்பாக 2-3 தசாப்த காலங்களுக்குள் அவர் படைத்த இவற்றை வைத்து கொண்டுதான் நாங்கள் அவருடைய படைப்பாளுமையை இனங்காண முயற்சிக்கிறோம். ஒரு நீண்ட உழைப்பு அவருடைய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருந்திருந்தால் உலகளவிலே அவர் எங்களை பேச வைத்திருப்பார் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். தற்காலத்தை போலன்றி படைப்புகள் குறித்த ஆழமான அறிவும் ஆற்றலும் அவருக்கு கைவரப்பெற்றிருந்தது. தற்கால படைப்புகள் பற்றி நாங்கள் குறிப்பாக பேச தேவையில்லை. ஆனால் மிக முக்கியமாக நான் இதன் முடிவிலே சில கேள்விகளை முன்வைக்கிறதுக்காக வேண்டிய இந்த விஷயங்களை சொல்லுகிறேன். தற்காலத்தை போல இல்லாமல் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் வெகு சாதாரணமாக படைப்புகளை கொண்டு வந்தார். ஏனென்றால் அவருக்கு அந்த படைப்புகள் குறித்த ஆழமான அறிவும் ஆற்றலும் அவருக்கு கைவரப்பெற்றிருந்தது. அதனாலே தான் தாம் தரிசித்த உலகை, அதன் உள்ளடக்கத்தை, உருவத்தை அதீத உணர்வெழுச்சியோடு அவர் வெளிக்கொண்டு வந்தார். பின்னாட்களிலே அவற்றை அக்குவேறு ஆணிவேறு என நுண்மான் நுழைபுலத்தோடு ஆய்வு செய்தவர்கள் அவரே எண்ணி படைத்திராத தத்துவங்களையும் தகவல்களையும் புதையல்களாக தோண்டி குவிக்கின்றனர். இதுதான் முக்கியமான விஷயம். அவர் யதார்த்தமாக படைத்தார். ஒன்றோடு நான் சொல்லுகிற கருத்துக்களை தொடர்புபடுத்தி பார்த்தார். வெகு யதார்த்தமாக படைத்தார். அந்த உணர்வெழுச்சி அவர்கள் இருந்தது. ஆனால் அவர் படைக்கின்ற போது நாங்கள் எல்லாம் அல்லது இந்த இலக்கிய வெளியிலே இருக்கிற கட்டுரைகள் பேசுகின்ற அம்சங்கள் எல்லாம் அதற்குள் இருக்கிறது, அதனை மையமாக வைத்துத்தான் நான் இதெல்லாம் படைக்கிறேன் என்று அவர் நினைத்ததை படைக்கவில்லை. அவர் வெகு யதார்த்தமான படைப்பாளியாக அவர் வாழ்ந்த சமகாலத்தை அவர் பாடினார். ஆனால் அதுக்கு பின்னாலே இருக்கிறவர்கள் தான் இதற்குள்ளே இவ்வளவு புதையல்கள், ட்ரெஷர்ஸ் இருக்கின்றது என்பதை அவர்கள் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அந்த வகையிலே அவற்றை பிரதிபலிப்பனவாகத்தான் இந்த இலக்கிய வழியிலே இருக்கிற இந்த கட்டுரைகள் இருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த இலக்கிய வழியினுடைய பங்களிப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு அம்சம். அவர்கள் குறிப்பாக பலருக்கும் இந்த சிறப்பிதழ்களை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு இந்த பிராந்தியம் சார்பாகவும் பல்கலைக்கழகம் சார்பாகவும் எங்கள் சமூகம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நீலாவணன் குறித்த ஒரு சிறப்பிதழை அவருடைய 8வது இதழாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நீலாவணன் படைப்புகள் குறித்த ஆய்வு கட்டுரைகளும் குறிப்பிடத்தக்க உசாத்துணை படைப்புகளுமாக இலக்கிய வெளி இதழ் 8 நிறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த 8 பொறுத்த வரைக்கும் தனிமை வெறுமனே அவருடைய கட்டுரைகள் மட்டும் என்றல்லாமல் அந்த கட்டுரைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க உசாத்துணை படைப்புகளை அவர்கள் இதிலே இணைத்திருக்கிறார்கள். எல்லா வகையான அவருடைய படைப்புகளையும் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அந்த படைப்புகளுமாக இந்த இலக்கிய வெளி இதழ் 8 நிறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இதுவரை நீலாவணனை ஒரு கவிஞனாக மட்டுமே அறிந்திருப்பவர்கள் அவரை ஒரு சிறந்த சிறுகதை ஆசிரியராகவும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறும் வகையில் அவரது சிறுகதைகள், விருத்தாந்த சித்திரங்கள், குறும்பு கதைகள், உருவ கதைகள் ஆகியன குறித்த ஆய்வுகளும் இந்த சிறப்பு மலரிலே சிறப்பிடம் பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சிறப்பு மலரை கட்டுரைகளால் மட்டுமே நிறைக்காமல் கட்டுரைகளுக்கு வலி சேர்க்கும் ஆதாரங்களாக நீலாவணனுடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கட்டுரைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 12 கட்டுரைகள் இந்த தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பிடக்கூடிய வகையிலே கட்டுரைகள் 12 கட்டுரைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு கட்டுரை தவிர
தமிழ் சிறுகதை வரலாற்று எழுதியலில் பிரச்சினை பாடுகள் என்று சொல்லுகிற ஒரு கட்டுரை தவிர ஏனைய 11 கட்டுரைகளும் நீலாவணன் சார்ந்த கட்டுரைகளாக இருக்கின்றன. அதில் ஒரு கட்டுரை நீலாவணனுடைய கவிதைகள் குறித்த ஆய்வுகளை பற்றி பேசுகிற ஒரு கட்டுரை. முதலாவது கட்டுரை ஒரு கட்டுரை, இந்த மொத்த கட்டுரைகள் 12 கட்டுரைகளிலே ஒரு கட்டுரை தவிர 11 கட்டுரைகள் நீலாவணன் குறித்து பேசுகின்றன. அந்த 11 கட்டுரைகளிலும் ஒரு கட்டுரை நீலாவணனுடைய கவிதைகள் குறித்த ஆய்வுகள், இதுவரை வெளிவந்திருக்கிற ஆய்வுகளை பற்றி பேசுகிறது. அதே நேரம் மேலும் ஒரு 5 கட்டுரைகள் நேரடியாக நீலாவணனுடைய கவிதைகள் பற்றி ஆய்வு செய்கின்றன. நேரடியாக நீலாவணனுடைய கவிதை படைப்புகள் குறித்து 5 கட்டுரைகள் ஆய்வுகளை செய்கின்றன. ஒரு கட்டுரை நீலாவணனுடைய காவியங்கள் குறித்ததாக இருக்கிறது. ஒரு கட்டுரை நீலாவணனுடைய காவியங்கள் குறித்து இருக்கிறது. 3 கட்டுரைகள் நீலாவணனுடைய கதைகள் குறித்த ஆய்வுகளாக இருக்கின்றன. 11 கட்டுரைகளுக்குள்ளும் 3 கட்டுரைகள் நீலாவணனுடைய கதைகள் குறித்த ஆய்வுகளாக இருக்கின்றன. ஒரு கட்டுரை பாடும் மீன் இதழ் குறித்த ஆய்வாக அமைந்திருக்கிறது. மொத்தம் 11 கட்டுரைகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இதுல குறிப்பிடத்தக்க 6 கட்டுரைகள் இருக்கு. மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க 6 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்லலாம். MM ஜெயசீலனுடைய நீலாவணன் கவிதைகள் பற்றிய ஆய்வுகள் என்ற ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை குறிப்பாக இதுவரைக்கும் நீலாவணன் குறித்து பல்வேறு தரப்பிலும் பல்வேறு மட்டங்களிலும் செய்யப்பட்ட மிக காத்திரமான ஆய்வுகளை மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த இடத்திலே பக்க வரையறைகள் இருந்திருக்காது என்று. ஏன்னா அந்த பக்க வரையறை குறித்த சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதனாலே அவர்கள் தாராளமாக அது குறித்த தகவல்களை சேர்த்து மிக நுணுக்கமாக மிக ஆழமாக ஒரு ஒப்பீட்டு அடிப்படையிலே இதுவரைக்கும் வெளிவந்த நீலாவணன் குறித்த காத்திரமான ஆய்வுகள் எல்லாவற்றையுமே அவர் இந்த தன்னுடைய ஆய்வுக்கு சான்றுகளாக கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக இது இருக்கிறது. அந்த கட்டுரையிலே தான் உசாத்துறை நூற்பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆதாரம் கண்டிப்பாக தேவைப்படுவதனாலே உசாத்துறை பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் கைலாசபதி, சிவத்தம்பி, சண்முகம் சிவலிங்கம் போன்றவர்கள் உட்பட எழுதிய சில நூல்கள், பொன்னம்பலம், எஸ் பொன்னுத்துறை, எம்.ஏ. நூமான் போன்றவர்கள் எழுதிய அந்த நூல்களோடு சில ஆய்வுகள், குறிப்பாக ஈழத்து நவீன கவிதை முன்னோடிகள் மகாகவியும் நீலாவணனும் என்ற ஒரு ஆய்வை நான் செய்திருந்தேன். அது ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது. அந்த நூல் உட்பட சுதர்சன் எழுதிய ஒரு கட்டுரை, அதே போன்று பிரசாந்தனுடைய ஈழத்து நவீன கவிஞர் மூவர் மகாகவி நீலாவணன் முருகையன் குறித்த ஆய்வு என்று சொல்லுகிற மகாகவியிலே வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை. இவ்வாறான கட்டுரைகள் 11 ஈழத்து கவிஞர்கள் எம்.ஏ. நூமான், ஏசுராசாக்கள் எழுதின கருத்துக்கள், நீலாவணன் கவிதைகள் ஒரு மதிப்பீடு என்று பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்கள் ஆய்வு செய்து வெளியிட்ட நூலை அடிப்படையாக கொண்டு சில கருத்துக்கள், மௌனகுரு, சித்திரலேகா மௌனகுரு, நூமான் போன்றவர்கள் 20ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியம், கால ஓட்டத்தினுடைய ஒரு கவிஞன், ஈழத்து நவீன கவிதை, யோகராஜர் எழுதின ஈழத்து நவீன கவிதை என்று ஒரு 10-15க்கு மேற்பட்ட நூல்களையும் கட்டுரைகளையும் ஆதாரமாக கொண்டு அவர் இந்த ஆய்வினை செய்திருக்கிறார். பல்வேறு அவருடைய கருத்துரைகளையும் மிகச்சிறப்பாக இந்த கட்டுரைகளை சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக அந்த வரிசை அடிப்படையில் இது நான் சொல்றேன். அடுத்ததாக மிக முக்கியமாக இடம்பெறுகிற ஒரு கட்டுரை அப்துல் ரசாக்கினுடைய சமூக யதார்த்தங்களின் வெளிப்பாடு, நீலாவணன் காவியங்கள் சமூக யதார்த்தங்களின் வெளிப்பாடு என்று. நீலாவணனுடைய காவியங்கள் 3 காவியங்கள் இருக்கின்றன. அந்த 3 காவியங்களை அடிப்படையாக கொண்டு நீலாவணன் காவியங்கள், நான் அந்த நீலாவணன் காவியங்கள் வெளியிடுகிற போது நாங்கள் ரம்ஸ் அப்துல்லா சார் எல்லாம் அங்கே இருந்தோம். சண்முக சிவலிங்கம் சாரும் எங்களோட இருந்தார். சடாட்சரன் போது இருந்தார். கல்முனையிலே அந்த நூல் வெளியீடு இடம்பெற்றதாக எனக்கு ஞாபகம். அந்த
நீலாவணன் காவியங்கள் நூலை அடிப்படையாக கொண்டு அந்த காவியங்களுடைய உருவ உள்ளடக்கம் பற்றி ஒரு காத்திரமான ஒரு ஆய்வு ஒன்றை நீலாவணன் காவியங்கள் சமூக யதார்த்தங்களின் வெளிப்பாடு என்று அப்துல் ரசாக் ஒரு கட்டுரையை ஆய்வு நிலை நின்று நோக்கி இருக்கிறார். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கட்டுரை நீலாவணனுடைய படிமக் கவிதைகள் என்று சொல்லி எங்களுடைய கலந்தை ரவுவரன் அவர்கள் ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். அது இன்னொரு கோணத்திலே மகாகவியினுடைய கவிதைகளிலே படிமம் எவ்வாறு செல்வாக்கு பெறுகிறது என்று சொல்லுகிற ஒரு அமைப்பிலே குறிப்பாக இந்த அடிப்படையில் விரிவான ஆய்வுகள் காத்திரமான கருத்துக்களை பரிந்துரைகளை முடிவுகளை சொல்லுகிற கட்டுரைகள் வெளிவரையில் பொதுவாக எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்து பார்க்கிற நீலாவணனை முதல்வராக கொள்வதா கிழக்கிழங்கையின் முன்னோடியாக கொள்வதா நவீன கவிதையின் முன்னோடியாக கொள்வதா என்ற அடிப்படையில் இருந்து கொண்டு இவர்களுடைய கவிதைகளுடைய உருவலடக்க சிந்தனைகள் பற்றி பேசியிருக்கிறார்களே தவிர ஆழமாக இந்த அளவுக்கு விடைய நிலை நின்று பார்க்கிற கட்டுரைகள் இந்த இலக்கிய வெளியிலே வந்திருக்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த அடிப்படையில் ரகுவரனுடைய நீலாவணனின் படிமக் கவிதைகள் என்று சொல்லுகிற அந்த ஆய்வு கட்டுரையும் மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக நாங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லலாம். அடுத்தது ரமேஷனுடைய ஒப்பியல் நோக்கில் நீலாவணன் கவிதைகள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை. பரந்த அளவிலே நீலாவணனை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போய் பெரும் படைப்பாளிகளோடு ஒப்பிட்டு நோக்குகிற ஒரு பணியை அவர் இந்த இடத்திலே செய்திருக்கிறார். அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அந்த அடிப்படையில் நாங்கள் பாராட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ராபர்ட் ஃப்ராஸ்ட், பால் வலரி, ப்ரொஃபசர் நூமான் போன்றவர்களையும் அச்சுதன் நம்பூதிரி போன்ற சில படைப்பாளிகளையும் வைத்துக்கொண்டு ஒப்பியல் ரீதியாக ஒப்பீட்டு ரீதியாக நீலாவணனுடைய படைப்புகளை ஸ்ரீ ரமேஷ் என்பவர் தன்னுடைய ஆய்விலே பார்த்திருக்கிறார். நீலாவணன் ஒப்பியல் நோக்கில் நீலாவணன் கவிதைகள் என்பது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. இன்னொரு முக்கியமான ஒரு கட்டுரை பிரசாந்தனுடையது. ஸ்ரீ பிரசாந்தனுடைய நீலாவணன் கவிதை மரபினதும் நவீனத்தினதும் ஒரு மாறுபட்ட கலவை என்று சொல்லி சொல்கிறது. ஆரம்பத்திலிருந்தே நீலாவணன் குறித்து பல்வேறு ஆய்வுகளை செய்து வருகிறவர்கள் ஒருவர் பிரசாந்தன். பேராசிரியர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் அவர்கள் நீலாவணனுடைய கவிதை இன்னொரு வகையிலே இன்னொரு கோணத்திலே நோக்கி மரபினதும் நவீனத்தினதும் ஒரு மாறுபட்ட கலவை என்ற கருத்தை அவர் இந்த கட்டுரையிலே வலியுறுத்த முனைகிறார். அந்த அடிப்படையிலே அது ஒரு காத்திரமான ஒரு கட்டுரையாக இருக்கிறது. அதன் பின்னர் நீலாவணன் கவிதைகள் ஒரு பன்முக பார்வை என்று சொல்லுகிற ஒரு கட்டுரையை லரீனா அப்துல் ஹக் எழுதியிருக்கிறார். இது ஒரு வலிமையான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு பார்வையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கட்டுரை என்ற அடிப்படையிலே தான் இந்த கட்டுரையை இந்த அடிப்படையிலே மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரைகளாக குறிப்பிடத்தக்க கட்டுரைகள் என்ற அடிப்படையிலே இந்த 6 கட்டுரைகளையும் சொல்லலாம். அதே போன்று இந்த நீலாவணனுடைய படைப்புகளாக இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான சில விஷயங்கள். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சிறப்பான சில விஷயங்களை சான்றாதாரங்களுக்கு அமைவாக அல்லது உசாத்துணையாக சேர்த்திருக்கிறார்கள். அவருடைய 6வது குழந்தை என்று சொல்லுகிற சிறுகதை இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. பயன் என்று சொல்லுகிற உருவ கதையும், ரகசியம் என்று சொல்லுகிற குறும்பு கதையும், வண்ணக்கர் கண்ணாப்போடி என்று சொல்லுகிற தலைப்பிலான விருத்தாந்த சித்திரமும் இதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கவிதைகளாக குறிப்பிடத்தக்க கவிதைகள், போகின்றேன் என்றோ சொன்னாய் என்று சொல்லுகிற அந்த கவிதை, துயில், பாவம் பாத்தியார், இப்போது இசைக்கப்பட்ட ஓ வண்டிக்காரா என்று சொல்லுகிற அந்த கவிதை, உறவு என்று சொல்லுகிற கதை, இன்றுனக்கும் சம்பளமா என்று சொல்லுகிற இந்த கவிதைகள் உசாத்துணையாக இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இதில்
இந்த கட்டுரைகளை பொறுத்த வரைக்கும் உள்ளடக்கங்களுக்கு ஏற்றவாறான ஒரு பக்க வடிவமைப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன், ஈழத்தில் குறிப்பாக நமக்கு மத்தியில் இவ்வாறான ஒரு சஞ்சிகையின் வரவைத்தான் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எவ்வளவுதான் தலைகீழாக நின்று முயன்றாலும் ஒரு காத்திரமாக மெய்ப்பு பார்க்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சஞ்சிகையினுடைய அழகியலோடு சஞ்சிகைகள் வெளிவருவது என்பது மிக குறைவாக இருக்கிற சூழலிலே இது கனடாவை நான் மையமாக கொண்டு வெளிவருகிற இலக்கிய வெளி என்று சொல்லுகிற இந்த சஞ்சிகை மிக காத்திரமாக இந்த கட்டுரைகளை கொண்டு அந்த கட்டுரைகள் பக்க வடிவமைப்பின் போது கட்டுரை கிடைக்கிற அந்த இடங்களுக்கு குறிப்பிடத்தக்க என்ன சொல்றது கருத்துக்களை போட்டு நிரப்பி அல்லது படங்களை போட்டு நிரப்பி மிக அழகாக செம்மையாக இந்த இலக்கிய வெளி சஞ்சிகை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மிக நுட்பமாக மெய்ப்பு பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மெய்ப்பு பார்த்தல் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த மெய்ப்பு பார்த்தல் என்பது அதுக்கு ரொம்ப பொறுமையும் வேண்டும். அந்த பொறுமை உண்மையிலே நம்முடைய படைப்பாளியிடம் கூட இப்போது இருப்பதில்லை. மெய்ப்பு பார்த்து கொடுத்தாலும் ஏதாவது திருத்தி கொடுத்தாலும் அதனை கூட தங்களுடைய இதில் திருத்தலிலே அல்லது கரெக்ஷன் போது கவனத்தில் எடுக்காதவர்கள் தான் இருக்கிறார்கள். அச்சகத்தாருக்கும் அது குறித்து அக்கறை இல்லாத ஒரு காலப்பகுதியிலே மிக கவனமான அவசரம் இல்லாமல் ஒரு மிக கவனமான ஒரு மெய்ப்பு பார்ப்போடு வெளிவந்திருக்கிறது. சில விஷயங்களை தவிர்க்கலாம். இந்த அச்சு என்ற அடிப்படையிலே சில சந்தர்ப்பங்கள் அது கட்டுரையாசிரியர்களுடைய பிள்ளையா அல்லது மெய்ப்பு பார்த்து இணைப்பிடை சொல் பயன்படுத்துகிற போது சில இடங்களிலே இந்த கமா போடுகிற வழக்கம் இப்போது வருகிறது. எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் உம்மிடை சொல் பயன்படுத்துகிற போது கமா நாங்கள் பயன்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மற்ற குறிப்பாக தலைப்புகளை இடுகிற போது ஒரு படைப்பு என்று வருகிற போது கவிதை சிறுகதை அல்லது என்று வருகிற போது நாங்கள் குறிப்பாக தலைப்புகள் எழுதுகிற போது அது உண்மையிலே அதனை நாங்கள் குறித்து காட்டும் போது அதுக்கு அழுத்த குறிகளை கொடுப்பதுதான் வழக்கம். அது அநேகமாக ஒற்ற இந்த இன்வர்டட் தான் நாங்கள் போடுற வழக்கம். சில நேரம் ஒரு கட்டுரையிலே சில இடங்களில் ஒற்றையும் அதே மாதிரி சில இடங்களில் இரட்டை அடைப்பு கூற்றுகளுக்கு தான் பெரும்பாலும் நாங்கள் இரட்டை அடைப்பு குறிகளை பயன்படுத்துவது. இது வெறுமனே நான் இந்த இடத்துல சுட்டி காட்டணும் இல்லை. இப்போ இங்கே இருக்கிற நாங்கள் நிறைய பதிப்பாளர்கள் இருக்கிறோம், படைப்பாளிகள் இருக்கிறோம், எழுதுகிறோம். இந்த ரைட்டிங் ஸ்கில்ல கவனம் செலுத்தினா இன்னும் தூய்மையாக ஒரு நல்ல இது படைப்புகளை பதிப்புகளை கொண்டு வரலாம் என்ற காரணத்துக்கானது. பிள்ளை கண்டுபிடிக்கணும். இது நிறைய பேராசிரியர்களே சில நேரங்களில் இந்த பிள்ளைகளை விடுகிறார்கள். ஆனாலும் பதிப்பு என்று வருகிற போது நூல் என்று வருகிற போது இந்த விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மிக காத்திரமாக ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து பாருங்கிற இலக்கிய வெளியிலும் அந்த தவறு வந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட எப்படியாவது போய் சேர வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையிலே இந்த விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த அழுத்தக்குறியும் கூற்றுக்குறி அழுத்தக்குறி ரெண்டிலேயும் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுவும் ஒரே கட்டுரையிலே இது ரெண்டையும் அவ்வாறு பயன்படுத்துவது என்பது முக்கியமான ஒரு விஷயம். இறுதியாக இதுல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த நூல் மதிப்பீடும் சரி அல்லது இந்த நிகழ்வும் சரி, இந்த நிகழ்விலே பேசப்பட்ட இதுவரைக்கும் பரிமாறப்பட்ட செய்திகள், பரிமாறப்பட இருக்கிற செய்திகள் எல்லாருமே ஒரு நீலாவணன் என்று சொல்லுகிற ஒரு தனி மனித ஆளுமையுடைய புகழ் பாடுவது என்பது மட்டுமல்ல, ஒரு படைப்பாளி என்ற அடிப்படையிலே அவருடைய படைப்பாற்றலையும் அதை வெளிக்கொண்டு வருவது தான். அந்த படைப்பாற்றலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பின்னாலே வருகிற அவரை முன்னோடி என்று நாங்கள் பேசுகிறோம். அந்த முன்னோடியை அடிப்படையாக கொண்டு அவரை வழி தொடர்பவர்கள் அல்லது பின் தொடர்ந்து செல்வர்கள் எந்த அளவுக்கு அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறோம். இந்த செய்தி இந்த அவையோடு மட்டும் நின்றுவிடப் போகிறதா? இந்த கட்டுரையை யார் படிக்க போகிறார்கள்? நீலாவணனுடைய உள்ளடக்கம் குறைந்தது உள்ளடக்கத்தின் நாங்கள் அடிக்கடி பேசுவது, யாராவது ஒருவரை பற்றி பேசுகிற போது ஒரு 2 பேர் சேர்ந்தாவது, ஒரு 5 பேர் சேர்ந்தாவது, 10 பேர் சேர்ந்தாவது, பாரதியை பற்றி பேசுகிற போது சொல்லுவார்கள் சில விமர்சகர்கள், ஒரு பாரதியை ஒரு தனி மனிதனிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை, ஒரு 10 பேர் சேர்ந்தாவது ஒரு பாரதியாக செயற்படலாம் என்று சொல்லுவார்கள். ஆகவே நீலாவணனை சமப்படுத்துவதற்கு அல்லது நீலாவணனுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கான ஒரு படைப்பாளியாக நான் வர வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைய காலகட்டத்தில் நாங்கள் ஒரு 2 பேர் 5 பேர் சேர்ந்தாவது ஒரு நீலாவணனுடைய இடத்தை எங்களாலே சமப்படுத்த முடியுமா அல்லது அவருடைய இடத்தை நெருங்க முடியுமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கிறது.
ஏனென்றால் குறித்து சொல்லக்கூடிய படைப்பாளிகள் எதிர்காலத்தில் இன்னும் 5 வருடங்களுக்கு பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு 50 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இன்று நீலாவணனை பேசுவதை போல எங்களிடம் பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு படைப்பு. ஏனென்றால் இவ்வாறான நூல் அறிமுக விழாக்களிலோ அல்லது வேறு சந்தர்ப்பங்களிலோ நாங்கள் பேசுகிற விடயங்கள் சரியாக போய் சேருவதில்லை, படைப்பாளிகளை போய் சேருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு நூல் வெளியீட்டிலே ஒரு நூலை பற்றி நாங்கள் விமர்சிக்கிற போது, அந்த நூலே இருக்கிற குற்றங்குறைகளை சொல்லுகிற போது அவையிலே முன்னுக்கு இருந்து அதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அல்லது பங்களிக்கிறவர்கள் இன்னும் 2 அல்லது 3 மாதத்தில் இன்னொரு நூல் வெளியீட்டுக்கு எங்களை அழைக்கிற போது அந்த நூலை வாங்கி கொண்டு பார்க்கும் போது முன்னர் ஒரு நூலிலே என்ன பிழைகளை சுட்டி காட்டினோமோ அதே பிழைகளை அப்படியே உள்வாங்கி கொண்டு அந்த நூலும் வெளிவந்து எந்த வித்தியாசமும் இல்லாமல் அதே நூலும் வெளிவந்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த இடத்துல பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு படைப்பாளியினுடைய அல்லது நீலாவணனுடைய ஒரு சிறப்புதலாக வெளிவந்திருக்கிற இலக்கிய வெளியை பற்றி அல்லது இந்த இலக்கிய வெளியினூடாக மிக காத்திரமாக முன்னெடுத்து வந்து இதுவரைக்கும் செய்யப்பட்ட ஆய்வுகள், அவரை பற்றி எழுதின கட்டுரைகள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி அவற்றுடைய சாரமாக பல்வேறு துறைகள் அவருடைய பங்களிப்பை நிறுவுகிற வகையிலே இந்த இலக்கிய வெளி கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன. இந்த நீலாவணனுடைய உள்ளடக்க செழுமை குறித்து அல்லது அவருடைய உருவச் செம்மை குறித்து நாங்கள் பேசுகிற போது இவருடைய உருவத்தை முன்னுதாரணமாக கொண்டு பின்னாலே வரப்போகிறவர்கள் உருவச் செம்மையிலே எந்த அளவுக்கு கவனம் செலுத்த போகிறார்கள். இந்த கட்டுரைகளை பற்றி விரிவாக பேசுவதென்றால் நிறையவே எங்களால் பேச முடியும். பேச்சு வழக்கு, குறிப்பாக பேச்சு வழக்கு சொற்கள் நாங்கள் சொல்லுவோம். நீலாவணனுடைய கவிதை படிக்கும் போது நான் எங்கேயுமே பிரேக் ஆகாத நான் சொல்லுவேன் மாணவர்களுக்கு கட்டுவேன் சொல்ல போய்கொண்டே இருக்கும். அது எங்கேயுமே ஒரு இடத்துல அது முட்டி பிரேக் ஆகி நிற்காது. அந்த அளவுக்கு அந்த சந்தம் அப்படியே போறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த அமைப்பிலே மிகச்சிறப்பாக கவிதைகளை எழுதுவதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி பெறப் போகிறோம் அல்லது மற்றவர்களை பயிற்றுவிக்க போகிறோம் அல்லது இந்த செய்திகள் எவ்வாறு அவர்களை எத்தனையோ படைப்பாளிகள் இருக்கு. அவர்களுக்கு மகாவியை தெரியுமா என்றால் தெரியாது, நீலாவணனை தெரியுமா என்றால் தெரியாது. நாங்கள் நீலாவணனை தெரிந்தவர்கள் தான் இதுக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறோம், அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஓரளவுக்கு பல்கலைக்கழக மட்டங்களிலே வெளியுள்ள சில முயற்சிகள் நடைபெறுகின்றன. பாட புத்தகங்களிலே ஒரு கவிதையை போடுவதன் மூலம் அல்லது ஏதாவது ஒரு பகுதியை போடுவதன் மூலம் ஓரளவு மாணவர்கள் கூட அதை கற்றுவிட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு திருப்பி நாங்கள் நீலாவணன் ஒருக்கா ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. நீங்கள் அங்கே படித்துக் கொண்டு வந்தீர்களே, அவர் தான் நீலாவணன், அவர் தான் இவர் அல்லது அவர் தான் உமா வரதராஜன் அல்லது அவர் தான் சோலைக்கிளி என்று நாங்கள் அவர் சொல்ல வேண்டி இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு இது போய் சேர வேண்டும். இப்போ இவ்வாறான இந்த நிகழ்வுகளை இல்லாட்டி எல்லாருக்கும் புத்தகங்களை கொடுத்து விட்டு இருக்கலாம். இந்த அறிமுகத்தை செய்கிறோம் என்பது அந்த நூலினுடைய யாரை சிறப்பிக்கிறோமோ அவருடைய ஆற்றலை, அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான், அவருடைய சிறப்பினை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான். இந்த இடத்துல நீலாவணன் பற்றி பேசுவதால் நிறைய பேசலாம். நான் பக்க கணக்கில் எழுதியிருக்கிறேன். நான் 100கணக்கான பக்கங்கள் அவருடைய கவிதைகள், ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு சொல்லாக எடுத்து அவருடைய பேச்சு வழக்கு, அதில் இருக்கிற பேச்சு வழக்கில் இருக்கிற கிராமட்டிக்கல் சிஸ்டம், இலக்கண முறைமை, இதுகளெல்லாம் பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க. தோடம்பல சிலை போல் தொங்கும் நிலவழியில் ஆட வருவாயென நான் ஓடத்தை காத்திருந்தேன் என்ற மாதிரியான அமைப்பில் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் சொன்னேன் இன்ட்ரெஸ்டாக முருகக்காய் கவிதையை பார்க்கும்போது வடிவா சொல்ல வேண்டும். அதோ அந்த உச்சி கண்டில் 1 2 3 அது யதார்த்தமாக அந்த ஒரு சம்பவமாக சொல்லுகிற போது அவருக்கு உச்சி கந்து ஏறி அப்போ அது சொல்லுகிற போது அது படிக்கும் போது அதில் வார முருகக்காய் கவிதை ஜஸ்ட் வெறுமனே ஒரு முருகன். ஆனால் அது நம்முடைய மண்ணை, நம்முடைய பண்பாட்டை இந்த பகுதியில் குறிப்பாக கல்முனை கங்காலை இருக்கிற எல்லார வீட்டு வாசல்லையும் வேலிகள்லையும் இருக்கிற முருங்கை மரத்தை ஞாபகப்படுத்துகிறது. கல்லாற்றிலே முன்னுக்குமே அங்கே அந்த கூனி வச்சுக்கொண்டு ரால் எப்போதும் இப்போ எந்த வேலையில் போனாலும் ஒரு சின்ன பக்கெட்டில் வச்சுக்கொண்டு ரால் வச்சுக்கொண்டு இந்த பண்பாடு. அப்போ நீலாவண காலத்தில் இருந்த 70s இந்த பண்பாடு இன்றைக்கு மீது இவ்வளோ மாடர்னைசேஷனுக்கு பிறகு இதே முருங்கை மரத்தை பார்க்குற ஒவ்வொரு வீட்டிலையும் முருங்கை மரத்துக்கு எலுமிச்சை பூச்சிருப்பு. உதாரணம், அந்த எலுமிச்சை பூவை தமிழ் இலக்கியங்களில் பெருசாக பாடுறதே இல்லை.
யாருமே பாடுறதில்லை, பெருசா பாடுறதே இல்லை. ஆனா சிங்கள இலக்கியங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் இந்த மிக சின்ன ஒரு வெரைட்டிஸ் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பத்தி பாடுவாங்க. பெரிய இதா இருக்கும், ஏன் தமிழ்ல அப்படி பாடுறாங்க இல்லைன்ட்டு நாங்க யோசிக்கிறது. ஆனா நீலாவணன் சொல்வார், எலுமிச்சை பூச்சிருப்பே. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பூ இருக்கு, நமக்கு நம்ம இப்ப ரோஜா பூ வேண்டுவோம், மந்த பூ வேண்டுவோம், குறைஞ்ச மல்லிகை பூ வேண்டும் சொல்லி அல்ல ஏதாவது ஒரு பூ தான். எலுமிச்சை பூவை யோசிக்கிறதுக்கு மனுஷனுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன யோசிக்கிறாருண்டா, கல்ச்சர். நம்ம வீட்டு வாசல்ல ஒரு கிணற்றடி இருக்கு, எல்லாரும் வீட்டுல லெமன் நட்டு துலா இருக்கு. இந்த பண்பாட்டு 500 வருஷத்துக்கு பின்னாலே அது பேசு. இது அவர் பாடுறது வெரி யதார்த்தமா தான். அவர் சும்மா வெரி இன்ட்ரெஸ்டிங்கா பாடிட்டு போனார். அவர் உங்களுக்கு தெரியாது, வெரி ஃப்ரெண்ட்லியா நீங்க படிக்க வேண்டியது. நீலாவணனை ஒரு பெரிய குருவா அப்படியெல்லாம் வச்சு பார்க்காம ஒரு நல்ல நண்பரா நினைச்சு, ஒரு உங்களோட பகுதி விடுற ஒரு நல்ல ஜோக்கர், ஒரு நண்பரா நினைச்சு கொண்ட ஒரு படைப்புல பாடி பாருங்க. அதுதான் நான் சொன்னேன், நீலாவணன் ஒரு வில்லன் குறிச்ச ஆளான்னு சொல்லி. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்ட். அவருக்கு வயசெல்லாம் யோசிக்க இயலாது, நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடுவார். அந்த அளவுக்கு நீலாவணனுடைய படைப்பு இருந்து. அவரோட ஃபோட்டோவை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. அவர் விதவிதமான அவருடைய இந்த ஃபோட்டோஸ் இருக்குது எங்களுக்கு. இந்த டிராயிங்ஸ் எல்லாம் எல்லாம் வரைக்கு பார்க்குற போது இந்த கவிதைகளையும் அதையும் கொஞ்சம் பொருத்தி பார்க்குற அந்த சூழல், அந்த கொஞ்சம் கண்ணை மூடிட்டு பார்க்குற நேரம் நீலாவதி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். இது எல்லாத்துக்கும் அங்காடும் நல்ல மனிதனாக இருக்கு. மனுஷனாட்டா கண்டிப்பாக உணர்ச்சி இருக்கிறது. எல்லாருக்கும் இப்போ உணர்ச்சி இருக்கிறது, எல்லாரும் வந்து உணர்ச்சி அடங்கிட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு படைப்பாளி உணர்ச்சி எப்போதுமே அடக்கமான அடிச்சு எவ்வளவுதான் கம்ப்ளீட் போனாலும் பிச்சை அறிஞ்சு கொண்டு வரும். அப்படி ஒரு சூழல். அப்ப இந்த அடிப்படையில் நீலாவணனை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது எங்களோட வெறுமனே அவருடைய படைப்புகளை வைத்துக் கொண்டு திருப்பி திருப்பி பேசுவது என்பதல்ல. அவரை எவ்வாறு ஒரு முன்னோடியாக நாங்கள் கொண்டு வரும். அந்த முன்னோடி அடிப்படையாக இனி வருகிற படைப்பாளிகள் நாங்கள் என்ன செய்வோம், அவர் என்னத்தை செஞ்சிருக்கிறார் நாங்கள் பார்க்கிறோம் தானே. இப்போ எங்களோட சமூகத்தை சொல்லி இருக்கிறார், எங்களுடைய பண்பாட்டை சொல்லி இருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கு. இதுக்கு பின்னால் நாங்கள் இந்த பண்பாட்டை, எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், நாங்கள் கையாளுங்கிற ஒவ்வொரு சொற்களும் எவ்வாறு எங்களுடைய பண்பாட்டை இன்னொரு சந்ததிக்கு கடத்தி செல்ல போகிறது போன்றவற்றையெல்லாம் படைப்பாளிகள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த அடிப்படையிலே ஒரு முக்கியமான பணியை இலக்கிய பணி செய்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியை நாங்கள் எப்படி கொண்டு சேர்க்க போகிறோம், இலக்கிய வழி பதிவு செய்திருக்கிற இந்த செய்தியை, நீலாவணனுடைய பங்களிப்பு, நீலாவண ஆளுமை, ஆற்றல் பற்றி இதெல்லாம் எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் பரந்த வாசகரிடத்தில் அல்லது படைப்பாளிகள் நாங்கள் எவ்வாறு கொண்டு போய் சேர்க்க போகிறோம் என்பதுதான் எங்கள் முன்னால் இருக்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முயற்சிப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.